நம்மளை ஏமாத்துறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா யாரு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது சார். விலைவாசி எல்லாம் பார்த்தீங்களா? டீ கடையில டீ குடிக்க போனா, ஒரு டீ ரூ. 15. இந்த போண்டா போடுறாங்கல்ல போண்டா. அந்த போண்டா ஒரு போண்டா ரூ. 10 அந்த போண்டா ரூ. 15. சாலிடா அப்படி எந்த போண்டாவா எடுத்தாலும் ரூ. 15 தான். ஹோட்டலுக்கு போனோம்னா சுத்தம் விலைப்பட்டியல அழிச்சுட்டான். அன்னன்னைக்கு என்னென்ன ரேட்டு அவனுக்கு எந்த ரேட்ல எது கிடைக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல அது விலையை கூட்டியும் குறைச்சு அவங்க மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயும் வெளியில போய் வாங்க முடியும். உண்மையிலேயே சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு உங்களுக்கு இருக்கா சார்? ஏதோ வீட்டு சிலிண்டர்லாம் வந்துரும்னாங்க. நான் சிலிண்டர் புக் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு வரல. இப்ப வெளியில எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இப்ப பிரச்சனை விலையை ஏத்துறதுல கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் சிரமம் இருக்கு. வியாபாரம் பண்றவனுக்கு சிரமம் இருக்கு, வாங்குறவனுக்கு சிரமம் இருக்கு, கொடுக்குறவனுக்கு சிரமம் இருக்கு. ஆனா பிரச்சனை இதெல்லாம் எப்ப வந்து தீருன்றது தெரியாது. உண்மையிலே நாங்க சமாளிச்சுட்டோம், எல்லாம் கரெக்டா வருது, மறுபடியும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற இந்த வெளியில போயிட்டு நம்ம அந்த தேவைக்கு வாங்குறதெல்லாம் பார்த்தோம்னா எதுவும் சரிப்பட்டு வர்ற மாதிரியே தெரியலையே. இப்ப இந்த பெட்ரோல் பிரச்சனை ஒரே நாள்ல போச்சு, ஒரே நாள்ல வந்துருச்சு. அதை ஏற்றி விட்டாங்க, சில பொருளையை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அது புரளி பொய், அது உண்மை கிடையாது. அதனால போன வேகத்துக்கு மறுபடியும் பெட்ரோல் நார்மலுக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப சிலிண்டரு அது புரளி கிடையாது, அது ஒரிஜினல் நெசம். அங்க தட்டுப்பாடு இருக்குன்றது உண்மை. அது எந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குன்றது தான் தெரியல. பல கடையை மூடிட்டாங்க. மூடிட்டு எத்தனை நாளைக்கு இப்ப மறுபடியும் திறந்துருக்காங்க. ஏன் திறந்துருக்காங்க? எத்தனை நாளைக்கு வீட்டுல சும்மா இருக்க முடியும்? போச்சுன்னா போச்சு தானே. ஒரு வாரம் 10 நாள் கிடக்கலாம். 11ஆவது நாள் கையில இருக்க காசெல்லாம் செலவழிச்சுட்டு மறுபடியும் எப்படி போயிட்டு எல்லாத்தையும் பண்றது? வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சீங்க, பழையபடி வியாபாரத்தை பண்ணல. எல்லாம் புது ரூல்ஸை கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கா. இவ்வளவு விலை, இதுதான் இது. இதை சரி பண்ண இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்குதா. இந்த எலக்ட்ரிக் இதை வச்சு இது பண்றதுக்கு மானியம் கொடுக்குது. நீ என்ன மானியம் கொடுத்தாலும் அவன் விலையை ஏத்துறது தானே. வெறும் மானியம் கொடுத்துட்டா மட்டும் எலக்ட்ரிக் வெறும் அதை மட்டும் ஹோட்டலை மட்டும் பாக்குறீங்க, மற்ற இண்டஸ்ட்ரியை பார்க்க மாட்டீங்களா? ஹோட்டல் அதிகமா இருக்கா, டீ கடை அதிகமா இருக்கா? ஒரு டீக்கு 5 ரூபா விலை ஏற்றிருக்காங்க சார். ஒரு காப்பி 5 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. கடைக்கு போனா எதுலையும் கை வைக்க முடியல. ஒரு டீ காப்பி ஒரு போண்டா சாப்பிட்டு ஒரு காப்பி ஒரு போண்டா சாப்பிட்டு வர மாதிரி இருந்தா 40 ரூபா ஆகுது. எங்க போறது? இல்ல உண்மையில இது எந்த அளவுக்கு வந்து சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கு, இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களா, இல்ல ஒழுங்கா கிடைக்குதா, இல்ல எங்கேயும் எல்லாத்தையும் பதுக்கி ஏன்னா விலையை ஏற்றி விட்டாங்க. சிலிண்டர் விலை நல்ல கண் கூட தெரியுது. பாதி ஹோட்டல்ல பாதி ஜாமான் இன்ன வரைக்கும் ஒழுங்கா ஒர்க் ஆகல. நிலைமை சரியாயிடுச்சுன்றாங்க. பல பேர் மூடிட்டாங்க. சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு விலையை ஏற்றி வேற வழி இல்லை, வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்து உட்கார்ந்து இருக்கணும் இல்லையா? உண்மையில யார் எங்களை ஏமாத்துறா? அரசாங்கம் ஏமாத்துதா, இல்ல இந்த இடையில இந்த டீலர்ஸ் ஏமாத்துறாங்களா, இல்ல கடைக்காரங்க அதுக்கு பழகிட்டாங்களா? இப்ப எல்லாம் இந்த விலை ஏத்துறதுக்கு போயாச்சு. விலை ஏத்துனதுக்கு அப்புறம் ரெடியூஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னைக்காச்சும் இவங்க அந்த வேலையை பார்த்து அப்படியே ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளும் அதுக்கு பழகிறோம். இப்ப அதுதான் பயமா இருக்கு. இப்ப பிரச்சனை இப்ப நடக்கிற பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை. உண்மையிலே நம்ம அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது சார். இட்லி விலைக்கு போனா ஒரு இட்லி 20 ரூபா வந்துச்சு. ஆமா, அவன் அடுப்பறிக்கிறான். அவன் சொல்ற எல்லாம் சிலிண்டர் ஏறிடுச்சு, அதுக்கு தான் காரணம். இன்னும் அவங்க வந்து இன்னும் அந்த முடி வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் இன்னும் ஏத்தலை. கேட்டா அதுக்கு ஈரான் காரணம். வாட்டர் பாட்டில் ஏற்றிட்டாங்க சார். பெட் பாட்டில் ரூ. 1 ஏற்றிருக்காங்க. ஒரு பெட் பாட்டில் ரூ. 1 ஏற்றிருக்காங்க. ஏன்னா கேட்டா ஈரான் பிரச்சனையா? யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாம் நம்மளை வந்து வச்சு செய்யறாங்கன்ட்டு. தெரியல, இது மாறுமா மாறாதான்னு தெரியல. ஆனா இதுக்கு வந்து ஒண்ணும் பண்ணாம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியும். நன்றி.